ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமன் கவுன்சிலிங்கோடைய ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு எம்பிபிஎஸ் ரிலேட்டடான எந்த ஒரு டவுட் இருந்தாலும், கட் ஆஃப் ரிலேட்டடான எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் அதில் தான் ஷேர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து காமன் கவுன்சிலிங்னு ஒன்று வந்து என்எம்சி வந்து அறிவிச்சிருந்தாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா கோட்டா நடக்கும்போதே நம்மளுக்கு ஸ்டேட் கோட்டா, அனைத்து ஸ்டேட் கோட்டாவுமே கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டேட் இருக்கோ இந்தியாவில் அத்தனை ஸ்டேட்டுக்குரிய 85% நாங்களே ஃபில்அப் பண்ணுறோன்னு சொல்லி என்எம்சி சுற்றறிக்கையை விட்டுருந்தாங்க மார்ச் 30. அந்த சுற்றறிக்கையே நம்மளோட தமிழக அரசு அதை பரிசீலனை பண்ணிவிட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கு ஜூன் 2 நம்ம ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்டேட் கவுன்சிலிங்கை வந்து ஸ்டேட்டே தான் நடத்த போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை விட்டுருந்தாங்க. இந்த 2 டேஸ்க்கு முன்னாடி திருப்பி வந்து ஒரு சுற்றறிக்கையை என்எம்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த என்எம்சி ரிலீஸ் பண்ண சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் காமன் கவுன்சிலிங் நடத்துகிறதுக்கு முடிவு செய்துள்ளோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லா ஸ்டேட்டினுடைய அந்த 85%மே வந்து நாங்கள் வந்து நடத்துகிறதா முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் கேட்டப்போ, ஒவ்வொரு வருஷமே வந்து டாப் ஸ்கோர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸு ஆல் இந்தியா கோட்டாலையும் சீட் எடுக்கிறாங்க, ஸ்டேட் கோட்டாலையும் சீட் எடுக்கிறாங்க. அப்போது ஒரு ஆளுக்கு 2 சீட்டுங்கிறது போதும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு சீட்டு தான் போகணும். பட் 2 ஆளுக்கு 2 சீட்டுன்னு போகும்போது ஒரு சீட்டில் தான் அவர் போய் ஜாயின் பண்ண முடியும். இன்னொரு சீட் வந்து வேக்கண்ட் ஆகிடும். அப்போ வேக்கண்ட் ஆகும்போது திருப்பி ரவுண்டு 2ங்கிறது ஒன்று நடத்துகிற மாதிரி வருது. அடுத்து மாப்பப்புன்னு ஒன்று நடத்துகிற மாதிரி வருது. அடுத்து ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சின்னு நடத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வருது. எக்கச்சக்கமான சீட்டு வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. எம்பிபிஎஸ் சீட்டு ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 400-500 சீட்டு கிட்ட ஃபில்லப் பண்ண முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வருடம் காமன் கவுன்சிலிங் நடத்தி அந்த குறைபாடுகளை சரி செய்து மாணவர் சேர்க்கையையும் நம்ம வந்து ஒழுங்குபடுத்துவோம். மாணவருக்கு அந்த கவுன்சிலிங் ரிலேட்டடான உள்ள மன அழுத்தத்தையும் குறைக்கிறதுக்கு தான் இந்த காமன் கவுன்சிலிங் நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிறது சொன்னாங்க. பட் இந்த காமன் கவுன்சிலிங் நடத்துகிறது மூலிமா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டிஃபெக்ட்ன்றது தெரிஞ்சால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா காமன் கவுன்சிலிங் சொல்லிட்டாங்க. பட் 85% சீட்டை வந்து அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா, இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல. அவங்க சும்மா நாங்கள் எல்லா ஸ்டேட்லேயும் நாங்கள் காமன் கவுன்சிலிங் நடத்த போகிறோம், இந்த மாதிரி மாணவர் சேர்க்கையில் வந்து ஒவ்வொரு வருஷமே சீட் எக்கச்சக்கமாக டிஃப்ரெண்ட் ஆகுது, அதனால் நாங்கள் வந்து அதை வந்து சரி செய்கிறதுக்காண்டி தான் இந்த காமன் கவுன்சிலிங் நடத்துகிறோம் மொட்டையாக கொடுத்துட்டாங்க. பட் இந்த 85% சீட்டில் தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் பதியணுமா, இல்லை அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் பதிக்கலாமா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை இன்னும் என்எம்சி கொடுக்கல. அப்போ இது மூலயமா நம்மளுக்கு இது வந்து அப்போதைக்கின் ஸ்பாட்டில் வந்து இல்லை எல்லாருமே பதிலான்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மாணவர்களுடைய அந்த ஸ்கோருங்கிறதே வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிரும். அதனால் வந்து இதை வந்து தமிழ்நாடு அரசு எதிர்த்து நம்மளுக்கு கேஸ் போடுறாங்க கோர்ட்டில். அதில் கடந்த 2 அன்று தேசிய மருத்துவக் கழகம் அறிவித்தபடி புதிய பொது கலந்தாய்வு நடைமுறைக்கு வருவதாக கூறப்பட்டு உள்ளது. ஆனால் இதற்கும் தேசிய மருத்துவக் கழகம் 2019 ஆண்டு சட்டத்திற்கு இடையே முரண்பாடுகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சட்டத்தின் 14(3) பிரிவில் அகில இந்திய கல்வி இடங்களுக்கான மருத்துவ பொது கலந்தாய்வை மத்திய அரசால் நியமிக்கப்பட்டு அதிகாரிகள் நடத்தலாம். மாநில அளவிலான கல்வி இடங்களை பொது கலந்தாய்வு மாநில அரசை நியமிக்கலாம் என்று தெரிவித்தார். இந்த மூலிமா என்ன தெரியுது அப்படின்னா, 2019 சட்டம் நிறைவேற்றினாங்க. அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் போட்ட சட்டத்தில் 15% இடஒதுக்கீடை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய எம்சிசி நடத்தலாம், 85% இடஒதுக்கீட்டை வந்து ஸ்டேட் கோட்டா நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ரூலை போட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய பேராக்கு இவ்வளோதான் ஷார்ட்கட், 2 வேர்டு தான். 85% ஸ்டேட் கோட்டா நடத்திக்கோங்க, 15% ஆல் இந்தியா கோட்டா நடத்திக்கோங்க. பட் இப்போ இவங்க எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த 85% நாங்களே நடத்துகிறோங்கிறது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த சீட் வந்து வேக்கண்ட் ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அந்த கவுன்சிலிங் அந்த மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறோம் அப்படிங்கிற 2 கான்செப்ட் காண்டி தான் அந்த காமன் கவுன்சிலிங் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான பேரா இதுதான். இது குறித்து தமிழக அரசின் மருத்துவக் கல்வி இயக்குநராக அதிகாரிகளிடம் பேசிய போது, அனைத்து மருத்துவக் கல்வி இடங்களையும் மையப்படுத்தப்பட்ட பொது கலந்தாய்வு முறை மூலம் நிரப்பும் முறையை திரும்ப பெறுவதாக மத்திய அரசிடமிருந்து எழுத்துப்பூர்வமாக எந்த கடிதமும் வரவில்லை என்று தெரிவித்தனர். நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் வந்து நம்மளுக்கு வந்து அந்த காமன் கவுன்சிலிங் நடத்துவதாக நம்மளுக்கு நியூஸ் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் ஆச்சு.
பட் இன்றைக்கி தந்தி நியூஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, அந்த ஆர்டிக்கலை கூட உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் அண்டு டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தெளிவாக படித்து பாருங்கள். அந்த ஆர்டிக்கலை கடைசி பாயிண்டில் இன்னமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்எம்சின்ட்டு இருந்து எந்த ஒரு வாபஸ் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க. வாபஸ் சர்டிஃபிகேட்னால் நான் வந்து ஒரு ரூலை வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு, அந்த ரூலை திருப்பி பெறணும், இந்த ரூலை நான் நடத்தலை, நான் திருப்பி பெற்றுக்கிறேன், நீங்களே அந்த ஸ்டேட் கோட்டாவை நடத்திக்கோங்கன்னு சொல்லி எந்த ஒரு லெட்டரும் வரலை அப்படின்ட்டு நம்ம ஸ்டேட் கோட்டாலேருந்து சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேஸ் போடுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை தந்தி நியூஸில் வந்திருக்கு. இதை டெலிகிராம் குரூப் சேனல் அண்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் சேனலில் நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். அதை டீட்டெயில்டாக படித்து பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே படிங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நியூஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.